அனைத்து நண்பர்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஏன்னாடா இப்போவே சொல்கிறேன்னு தான் பார்க்குறேங்க. ஸோ சிற்பக்கடல் வந்தால் போதும் நமக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். முழு முதற் கடவுள் அப்படின்னா நம்ம விநாயகர் பெருமான் தான் சொல்லுவோம். எனக்கு வந்து நம்ம சிற்பக்கடல் சின்ன சக்தி அண்ணன் தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து சிற்பங்கள் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக செய்ய முடியாது. அதுக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி முழு நேரத்தையும் பயன்படுத்தி ரசித்து அந்த சிலையை ஒரு கடவுளை வந்து நமக்கு கண்ணில் காமிச்சது வந்து ஒரு சிலையாக தான் காமிச்சாங்க. அந்த கடவுளையே வந்து இந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணி கொடுக்குறது வந்து நம்ம சிற்பக்கடல் மட்டும்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரமாதம் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துலங்கிறது வந்து சர்வ சாதாரணமான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வேர்ல்டுலேயே வந்து அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து நம்ம சிற்பக்கடல் செட்டிப்பட்டியில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு முழு எல்லா சிலை உங்களுக்கு எல்லா மாடல் டிசைன்லேயும் வந்து ஒரே இடத்துல பார்க்குறது எப்படி சொல்கிறது, ஒரு கடல் அப்படின்னு சொல்ல, கடலுக்கு மேலே தான் சிற்பக்கடல் பேர்லேயே அண்ணன் வச்சிருக்காரு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன மாடல் போனாலும் சரி எல்லாமே செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ரீசெண்டாக பாம்பே மாடல் கேட்டிருந்தீங்க. ஸோ பின்னாடி பார்த்தாவே தெரியும் பாம்பே மாடலும் வந்து அண்ணன் நமக்காக கஷ்டப்பட்டு பழைய ப்ரைஸுக்கே வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா மற்ற பக்கம் வருஷங்கள் வர வந்து மெட்டீரியல் ரேட் ஏறினாலும் சிற்பக்கடலோட ரேட் எப்பவுமே குறைஞ்சிட்டே தான் போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பிக்கை கஸ்டமர் இந்த அளவுக்கு நம்ம தேடி வரும். அதுக்காக வந்து ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2024 நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பாம்பே மாடல் சிலையெல்லாம் நிறையா இருக்குது. அண்ணங்கிட்டேயே கேட்டு என்னென்ன மாடலெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நம்ம சிற்பக்கடலை கொண்டாடணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறீங்களே. எல்லா ஊர்லேருந்து பார்க்குறவங்களும் சிற்பக்கடலுக்கே வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற பக்கம்லாம் ஒரு பணத்துக்காக மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் இல்லாமல் சிலைக்காக மட்டுமே நம்ம சிற்பக்கடலை எப்பவுமே நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் எழுதினாலும் கீழே கான்டாக்ட் நம்பர் போட்டுப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிற்பக்கடல் அஃபிஷியல்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து சேனல் ஓப்பன் ஆயிருக்கு. அதுலேயும் போய் பாருங்கள். முழுக்க டெய்லி நடந்துட்டு இருக்க அப்டேட் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கணும்னா நம்ம சிற்பக்கடல் அஃபிஷியல் சேனலில் தான் பார்க்க முடியும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போய் பாருங்கள். ஸோ அண்ணங்கிட்ட பேசலாம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. இந்த வருஷம் எப்படியெல்லாம் புக் பண்ணுறது, என்ன டீட்டெயில்ஸ்னு ஃபுல் டீட்டெயில் என்னை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கேரளாவில் இருந்தாலும் கேட்டிருந்தீங்க. அண்ணங்கிட்டே கேட்டுக்குங்க எந்த டைம்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக ஒரு வருஷம் சத்தி பார்த்தா இப்போ திரும்ப உங்கள் அத்தனை பேர்த்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த வருஷம் ஸ்பெஷலாக நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோங்கண்ணா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மும்பையில் செய்யக்கூடிய அட்வான்ஸ் மாடலை தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருந்தோம். அங்கே மும்பையில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்க அட்வான்ஸாக மாற்றுவாங்க. அதை எல்லாமே பிளாஸ்டர் பாரிஸில் பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து 100% கிழங்கு மாவில் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறோம். இது வந்து ஆர்கானிக்காகவும் இருக்கணும், மக்களுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருஷம் விநாயகரில் என்ன இருக்குதுனாக்கா பாலாபிஷேக விநாயகர் கொடுத்துருக்கோம். சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி தாயார் வந்து சிவனுக்கு பண்ணுவாங்க. அது வந்து நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் ஆகி திரும்ப அப்படியே ரொட்டீனாக வரும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்ரீசக்கரம், பெருமாளுக்கு உண்டான ஸ்ரீசக்கரம், பின்னாடி பெரிய சக்கரம் ஓடுற மாதிரி சுழலில் கூடிய ஸ்ரீசக்கரம் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத ஒரு கான்செப்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நவகிரக சுத்துற மாதிரி நவகிரக பிள்ளையார் பண்ணியிருக்கிறோம். அது என்னென்னா நவகிரகமாக இருக்காது, மேலே பிள்ளையார் டாப்பில் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு 5 பிள்ளையார் சுற்றுவாங்க, அவருக்கு கீழே ஒரு 7 பேர் வந்து வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டில் எல்லாமே ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். அதுமாரி பண்ணியிருக்கிறோம். அது போக வந்து பாம்பே மாடல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அந்த சிக்ஸ் பேக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காக பண்ணணும் சொல்லி 6 பேக் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் வீரமாக பண்ணியிருக்கிறோம். 3 கை 4 கை இருந்துச்சு, இப்போ 6 கையாக பண்ணியிருக்கிறோம். சங்கு சக்கரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஒரு அந்த லக்ஷ்மி குடத்தோடு பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த வருஷம்லாம் புது மாடல் எக்கச்சக்கமாக சிற்பக்கடலில் இருக்குது. ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கலர் பண்ணி தரோம். இங்கே இருக்கிற மாடல் பார்த்துக்கலாம். அப்படியே இல்லைன்னா நீங்கள் பிடிச்ச கலர் சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆடி 1 புக் பண்ணுற எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா வர 14 ஆமாங்க. ஆடி 1ங்கிறது இங்கிலீஷ் 14/7/2024 புதன்கிழமை உங்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது. அன்றைக்கி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன்னா புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆனால் அமௌண்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ் என்ன, ஆடி 1 எப்போ வரைக்கும் இந்த புக்கிங் முடியுதுன்னா? ஆடி 1 ஆடி 18 புக் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்டோட இருக்குது. ஆடி 18 அப்புறம் வந்தவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்காது, ஆனால் புக்கிங் பண்ணிக்கலாம். அப்போ இருக்கிற சிலையில் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆமாம். டெலிவரி வந்து எடுக்கும்போதுன்னா நம்ம என்ன ஸ்பெஷல் பண்ணுறோங்கன்னா, டெலிவரி எடுக்கிறது எப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் வந்து காசு வாங்குவாங்க, ஏதாவது சிலை எந்த எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க. நம்ம இடத்துல அப்படி இல்லைங்க. அது கடவுளாக மாற்றி கொடுக்குறது ஒரு நோக்கத்தில் ஒவ்வொரு சிலைக்கும் ஐயர் வச்சு பூஜை பண்ணி தங்க ஊசி வெள்ளி ஊசியில் கண் திறந்து கண்ணை கட்டி வண்டியத்தை வரைக்கும் எங்களுடைய பொருள் அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு சிலைக்கும் பூஜை பண்ணக்கூடிய பூஜை பொருளும் உங்கள் பில்லுலேயே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துறோம். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். ஐயர் எல்லாமே ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். இதில் நீங்கள் கேட்குற கலரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம்.
இதில் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். அதையும் இன்னொன்று என்னென்னாக்கா வருஷம் வந்து 20,000 மரக்கன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் சிலை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மரக்கன்றும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஆமாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வருஷம்னா நான் நிறையா ஊர்லேருந்து லாங்லேருந்து வராங்க. ஆமாங்க. இந்த ஆன்லைன் இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது கொண்டு வரமாங்க இல்லை டைரெக்டாக வர மாதிரிங்கண்ணா? இல்லை, டைரெக்டாக வர்றது தான் வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆன்லைனுங்கிறப்ப ஒரு 10 சிலை 5 சிலை பார்த்து அதில் சூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ சிலை இருக்குது, நம்மளுக்கு 10 சிலை தானே பார்த்துருக்குறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் 99% நீங்கள் வந்து நேரடியாக வந்துடுங்க. ஆன்லைன்லேயும் பண்ணுறோம். ஆன்லைனில் பண்ணுறதுங்கிறது என்னென்னாக்கா நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு இங்கே காமிக்கிறது வியூஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த சிலை வேணும்னாக்கா ஒரு 10 சிலை நாங்கள் ஃபோட்டோ அனுப்புவோம். அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பண்ணுறதா இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சிலை தேர்வு பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்ச சிலை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அது நீங்கள் இங்கே வர்றதை வந்து உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நீங்கள் அங்கேருந்தே பண்ணும்போது என்னென்னாக்கா அந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் குறையுமா ஒழிய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், செலெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அது ஏன்னா 1000 சிலை ஒரு நேரத்தில் அனுப்ப முடியாது இல்லைங்களா, அதனால். ஆனால் பொண்ணு இல்லைங்கண்ணா, இப்போ நம்ம சேனலில் ஆக்சுவலாக நிறையா நம்ம வீடியோ காமிச்சாச்சு. ஆமாங்க. பட் இருந்தாலும் இந்த பெரிய சிலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஆமாங்க. அது முழு ஃபினிஷிங் முடிஞ்சால் எந்த டைமில் வந்தால் நம்ம ஷூட் பண்ணி கொடுத்துடலாம்னா? ஆடி 1ங்க. ஆடி 1 அப்போ எல்லாமே ஆடி 1 அப்போ எல்லா சிலையிலையும் சாம்பிள் வச்சுருப்போம். ஆல்ரெடி நம்மளே சொந்தமாக தயாரிக்கிறதுனா நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தால் கூட உங்களுக்கு எல்லாத்துலேயும் சாம்பிள் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய வியூஸ் பண்ணி வச்சுருப்போம். அதே போல் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு கஸ்டமர் அட்டன் பண்ணுறக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா சர்வீஸும் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. பாதி வந்து இப்போ தான் ஒட்ட ஆரம்பித்து வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் பாதி தலையெல்லாம் ஒட்டாமல் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது என்னென்னாக்கா அந்த வேலை முடிஞ்சு முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கை தனியாக கால் தனியாக இருக்குது. இப்போ இது இருக்குனாக்கா இது எல்லாமே வந்து நம்ம விநாயகருக்குண்டான ஸ்பேரு. இது எல்லாமே நான் ஒட்டி அதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணணும். இப்போ எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. ஆடி 1ங்கிறப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சிருப்போம். உங்களுக்கு முழுமையான விநாயகரை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து என்னென்னாங்க, நீங்கள் நிறைய பேர் டேரெக்டாக சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. பட் என்னங்க ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. அண்ணா இருப்பார், பார்க்கலாம். ஆடி 1ஆம் தேதி வந்தால் ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக இருக்குது. சிற்பக்கடல் ஃபெஸ்டிவல் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். பக்காவாக வந்து பொறுமையாக பார்த்து அண்ணங்கிட்ட பேசிட்டு முழு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆவணி முடிகிற வரைக்கும் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் ஆடி 1ல் வருஷம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு டிஸ்கவுண்ட், நம்ம வீட்டுக்கு வர மாதிரி உரம்பரை எப்படி வர அந்த மாதிரி சிற்பக்கடலில் வந்தீங்கன்னா அந்த ஆஃபர் உங்களுக்கான நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆடி 1ஆம் தேதி வாங்க, கண்டிப்பாக நாங்களும் வருவோம், மீட் பண்ணலாம். சிற்பக்கடலில் வந்து நம்ம சின்ன சக்தி அண்ணகிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது, நிறையா பேசலாம். வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப நன்றி. ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பார்க்குறீங்க. மறக்காமல் இப்போவே போய் நம்ம சிற்பக்கடல் அஃபீஷியலின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஆட் ஆகாமல் இருக்கிறீங்க, அந்த கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், அதில் போய்ட்டு ஆட் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். இது சிற்பக்கடல் கஸ்டமருக்கு மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி இப்படின்ட்டாலும் இருக்கீங்க. அவங்களுக்கானது இல்லை, நம்ம சிற்பக்கடல் ஃபேமிலிக்கு மட்டும்தான். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றிங்க.